ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முயற்சி செய்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்சியிலையும் சேர முடியலைங்க. ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா தனித்து நிறுத்தப்பட்டிருக்காருங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருந்த ஆதரவாளர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா அவரை விட்டு வெளியேறி போகிறாங்க. எப்படி வெளியேறி போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே மேட்ச் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரோட மருமகன் சபரீசனை சந்திக்க போயிருந்தார். அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இவர் கூட இருக்கிறவங்க யாருமே போகலைங்க. கிட்டத்தட்ட வைத்தியலிங்கம், அதுக்கப்புறம் சிபிடி இவர் பிரபாகரன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அரசியல் ஆலோசகர் பன்ருட்டி ராமச்சந்திரன், அவங்க யாருமே போகலைங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இணக்கமே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரனை சந்திக்க போகக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா இவர் கூட யாருமே இல்லைங்க. ஓபிஎஸ் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சுங்க. ஓபிஎஸ் கூட இருந்தால் இனிமேல் எதுவுமே முடியாது அப்படின்ட்டு. ஆனால் ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ்க்கு எவ்வளவோ ஒரு துன்பங்களை கொடுத்தாலும் இபிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கவலையும் இல்லைங்க. அடுத்த நிரந்தர பொதுச் செயலாளராக இபிஎஸ் திகழ்ந்துட்டு தாங்க இருக்கிறாரு. நேற்று சேலத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சேரது வந்து பார்த்திங்கன்னா 0x0 தாங்க. 0+0 வந்து கூட்டினீங்கன்னா அது 0ன்னு தான் வருங்க. எந்த ஒரு நம்பரும் வராது. மண்குதிரை மாதிரி தாங்க அவங்க ரெண்டு பேரும். மழை வந்தால் கரைஞ்சி தாங்க போவாங்க. எதற்கும் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உபயோகமற்றவர்கள் அப்படின்ட்டு விமர்சனம் செஞ்சு பேசியிருக்காருங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா இவரிடம் விலகி மற்ற கட்சிகளுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தாய் கழகமான அதிமுகவில் சேர்த்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.